Hi, welcome all. So welcome to Best Learning Center and IAS Academy. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சங்க இலக்கியங்களா இருக்கக்கூடிய யூனிட் 8ல வந்து பார்த்தா இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல 17 மேல் கணக்கு நூல்ல இருக்கக்கூடிய 10 பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி அப்ரோச் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 பாட்டு நூல்கள். ஸோ 10 பாட்டுனா என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னா 10 பாட்டு என்னென்ன நூல்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லேயர் எப்படி அவங்க கேட்கறாங்கன்னா இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் அவங்க எப்படி கேட்கலாம்னு பார்த்தோம்னா ஸோ பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும் அந்த நூலை எழுதின ஆசிரியர் பேரை படிச்சுக்குவாங்க. பட் எக்ஸ்ட்ராவா அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தா அந்த பாட்டுல யார் பாட்டுடைய தலைவர், ஸோ யாரை பத்தி அந்த பாடலாம் பாடிட்டாங்க சொல்லி இது பத்தி என்ன பார்க்கலாம்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கவர் பண்ண போறோம்னா இந்த 3 லேயரையும் நம்ம சேர்த்து இன்னைக்கு ஒரே வீடியோல கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 10 பாட்டை பத்தி உங்களுக்கு ஃபுல் அப்ரோச் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 10 பாட்டுனா 10 பாட்டு. ஓகேங்களா? 10 பாட்டுனா 10 நூட்கள் இருக்கிறது 10 பாட்டு. அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னு பார்த்தா திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? திருமுருகாற்றுப்படை யார் எழுதியிருக்காருன்னா நக்கீரர். ஓகேங்களா? சோ இதுல யார் பாட்டுடைய தலைவன்னா செவ்வேல். ஓகேங்களா? சோ நீங்க புக்ல படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நூல் ஆசிரியர் படிச்சிருந்தீங்க. பட் அது யாருக்காக பாடப்பட்டாருங்கிற விஷயம் புக்ல கண்டினியூஸா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சார் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா அந்த 10 பாட்டை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ நக்கீரர் யார பத்தி பாடிருக்காருன்னா செவ்வேலை பத்தி பாடிருக்காரு. பாட்டுடைய தலைவர் எல்லாரும் வந்து யாரை பத்தி வருவாங்கன்னா முக்காவாசி பேர். ஓகேங்களா? சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசரா தான் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து புறநானூற்றுப்படை. ஓகேங்களா? இதுக்கு யார் வந்து எழுதியிருக்காருன்னா முடத்தாம கன்னியார். ஓகேங்களா? சோ யார பத்தி எழுதியிருக்காருன்னா கரிகால் பெருவளத்தான். இவர் ஒரு அரசர். இவரை பத்தி பாடக்கூடிய நூல் தான் என்னதுங்க புறநானூற்றுப்படை. அடுத்து சிறுபனாற்றுப்படை. ஓகேங்களா? சிறுபனாற்றுப்படை யார் எழுதியிருக்காருன்னா நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார் எழுதியிருக்காரு. யார பத்தி எழுதியிருக்காருன்னா நல்லிய கோடான். ஓகேங்களா? இது ஒரு குறுநில மன்னன். ஓகேங்களா? சோ வள்ளல் கூட சொல்லுவாங்க இவர்கிட்ட பாட்டு பாட புலவர் போனாங்கன்னா பரிசல் கொடுப்பாரு, கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. ஓகேங்களா? சோ அவர்தான் அந்த நல்லிய கோடான். திருமுருகாற்றுப்படை, நக்கீரர், செவ்வேல். அடுத்து புறநானூற்றுப்படை முடத்தாம கன்னியார், கரிகார் பெருவளத்தான், சிறுபனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், நல்லிய கோடான். ஓகேங்களா? அடுத்து பெருபனாற்றுப்படை. ஓகேங்களா? சோ இதை யார் எழுதியிருக்காருன்னா கடியலூர் உத்திர கண்ணனார். ஓகேங்களா? கடியலூர் உத்திர கண்ணனார் யார பத்தி பாடியிருக்காங்கன்னா இளந்தரையன் சொல்லக்கூடிய அரசனை பத்தி பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? முல்லைப்பாட்டை யார் பாடியிருக்காருன்னா நப்பூதனார். யார் பாடியிருக்காரு? நப்பூதனார். யார பத்தி பாடியிருக்காருன்னா பாண்டிய மன்னனா இருக்கக்கூடிய நெடுஞ்செழியனை பத்தி பாடியிருக்காரு. ஓகேங்களா? பாண்டிய மன்னனா இருக்கக்கூடிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அவரை பத்தி பாடியிருக்காங்க. அடுத்து மதுரை காஞ்சி. ஓகேங்களா? மதுரை காஞ்சி பேரை மதுரை கண்டுபிடிச்சிருக்கலாம். மதுரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு நூல். ஓகேங்களா? சோ யார் பாடியிருக்காருன்னா மாங்குடி மருதனார். யாருங்க? மாங்குடி மருதனார். இவரு யார பத்தி பாட்டுடைய தலைவனா பாடியிருக்காருன்னா நம்ம பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா? பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து நெடுநல் வாடை. ஓகேங்களா? நெடுநல் வாடைய யார் பாடியிருக்காருன்னா நம்மளோட நக்கீரர் தான். நக்கீரர் ஆல்ரெடி ஒரு இதுல இன்னொரு பாட்டு பாடியிருப்பாரு. திருமுருகாற்றுப்படை இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்து நெடுநல் வாடை யார் தான் பாடியிருக்காரு? நம்மளோட நக்கீரர் தான் பாடியிருக்காரு. அடுத்து யார பத்தி பாடியிருக்காங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா? சோ பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாடியிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை சொல்லக்கூடிய இந்த 10 பாட்டுல 3 பாட்டு யாரை பத்தி தான் பாடியிருக்காங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி தான் பாடியிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து குறிஞ்சி. குறிஞ்சினாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வருவாரு? கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர் சொல்லுவாங்க. குறிஞ்சி பாட்டை யார் பாடியிருக்காரு? கபிலர் தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா? யாரை பத்தி பாடியிருக்காருன்னா ஆரிய அரசன் பிரகாதகன். ஓகேங்களா? அவரை பத்தி தான் பாடியிருக்காரு. அடுத்து பட்டினப்பாலை. பட்டினப்பாலை யார் பாடியிருக்காரு? கடியலூர் உத்திரன் கண்ணனார். ஓகேங்களா? கடியலூர் உத்திரன் கண்ணனார் யாரை பத்தி பாடியிருக்காருன்னா கரிகால் பெருவளத்தான். அவரை பத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா பாடியிருக்காரு. ஓகேங்களா? பட்டினப்பாலை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுகம் கடல் ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கதையை பத்தி பாக்குற ஒரு கதைதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து மலை படுகடாம். சோ அது இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கூத்தாற்று படை. ஓகேங்களா? சோ இதை யார் எழுதியிருக்காருன்னா பெருங்குன்று கௌசிகனார். ஓகேங்களா? இது அவர் எழுதுனது. யாரை பத்தி எழுதியிருப்பாருன்னா ஒரு குறுநில மன்னர் தான். ஓகேங்களா? நன்னன் செய் நன்னன் சொல்லக்கூடிய பத்தி என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல நக்கீரரும் நம்மளோட கடியலூர் உத்திரகண்ணனார் வந்து பாத்தீங்கன்னா 2 நூல் எழுதியிருப்பாரு. கடியலூர் உத்திரகண்ணனார் வந்து பார்த்தோம்னா பட்டினப்பாலை எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருப்பநாட்டு படை எழுதியிருப்பாரு. நம்மளோட நக்கீரர் வந்து பாத்தீங்கன்னா நெடுநெல் வாடை எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமுருகாட்டு படை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சோ இன்னொரு வாய்ட் நம்பர் விஷயம் பண்ணிடலாம். திருமுருகாட்டு படை எழுதியவர் நக்கீரர். யாரை பத்தி பாடப்பட்டிருக்கு? செவ்வேல். அடுத்து குறுநாட்டு படை எழுதியவர் முடத்தாம கன்னியார். சோ யாரை பத்தி எழுதியிருக்காரு? கரிகால் பெருவளத்தான். அடுத்து சிறுவனாற்று படை யார் எழுதியிருக்காருன்னா நல்லூர் நத்தத்தனார். யாரை பத்தி எழுதியிருக்காருன்னா நன்னிய கோடான பத்தி எழுதியிருக்காரு. அடுத்து பெருப்பநாட்டு படை கடியலூர் உத்திரகண்ணனார். யாரை பத்தி பாடியிருக்காங்கன்னா இளந்திரையனை பத்தி பாடியிருக்காங்க. அடுத்து முல்லைப்பாட்டு நம் பூதனார் பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்து நெடுநல்வாடை நக்கீரர் பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா? இந்த 3மே பாட்டுடைய தலைவன் யார் தான்? பாண்டிய நெடுஞ்செழியன் தான். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு கபிலர், ஆரிய அரசன் பிரகாந்தனன். அடுத்து பட்டினப்பாலை எழுதினது கடியலூர் உத்திரகண்ணனார், கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் மலை படுகடாம் அல்லது கூத்தாற்று படை பெருங்குன்று கௌசிகனார் நன்செய் நன்னன். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இந்த 10 நூலையும் பார்த்தாச்சு. இந்த 10 நூல்ல வந்து கருத்து எப்படி கேட்கிறாங்கன்னா எது அகத்தை பத்தி கூறக்கூடிய நூல்கள், எது புறத்தை பத்தி கூறக்கூடிய நூல்கள், எது அகம்புறம் பத்தி கூறக்கூடிய நூல்கள். புறம் பற்றிய நூல்னா புறம்னா வீரம் போர் ராஜா இவங்களை பத்தி பாடுறது பாத்தீங்கன்னா புறப்பாட்டு சொல்லுவாங்க. அகப்பாட்டுனா தலைவன் தலைவி தலைவி தோழி அப்புறம் தலைவனோட காதல் இந்த மாதிரி விஷயத்த பாடுறது பாத்தீங்கன்னா அகப்பொருள் சொல்லுவாங்க. ரெண்டுத்துமே கலந்து பாடுறது பாத்தீங்கன்னா அகப்பொருள் சொல்லுவாங்க. அகப்புறப்பொருள் ரெண்டுமே சொல்லுவாங்க. சும்மா இது பாக்கணும். சரிங்களா? சோ 10 பாட்டுல புறப்பொருளை பத்தி பாடக்கூடிய பாட்டு என்னென்ன பாட்டு வந்து பார்த்தா திருமுருகாற்றுப்படை. புறப்பொருளான சொன்னேன் போர் வீரம் அரசரை பத்தி பாடுறது திருமுருகாற்றுப்படை. அடுத்து பொருணநாற்றுப்படை. அடுத்து சிறுபனாற்றுப்படை. அடுத்து பெருப்பனாற்றுப்படை. அடுத்து மலை படுகடாம். லாஸ்டா மதுரை காஞ்சி. இந்த 6மே இந்த 10ல இருக்கக்கூடிய 6மே வந்து பார்த்தா என்ன நூல்? புறப்பொருளை பேசக்கூடிய நூல்கள். அடுத்து அகப்பொருள்லாம் தலைவன் தலைவி காதல் தோழி இந்த மாதிரி விஷயத்த பாடுறது. ஓகேங்களா? முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இது எல்லாமே வந்து பார்த்தா அகப்பொருளை மட்டும் கூடக்கூடிய நூல்கள். இந்த நெடுநல்வாடைங்கிறது ரெண்டுமே அரசனை பத்தியும் வீரனை பத்தியும் தலைவன் தலைவி காதலை பத்தியும் சொல்றதா என்னதுங்க அகப்பொருள் அகப்புறப்பொருள். இதுல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு நம்மளோட நெடுநல்வாடை. சோ இங்க 6 + 3 + 1. ஓகேங்களா? 10 பாட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ரீசெண்டா குரூப் 1ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? திருமுருகாற்றுப்படை எழுதியவர் யார்? நக்கீரர். அடுத்து பொருணநாற்றுப்படை முடத்தாம கன்னியார். சிறுபடாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஓகேங்களா? ஆன்சர் 2143. ஓகேங்களா? சோ இதான் ஆன்சர். சோ ஈஸியா இருக்கும் உங்களோட யூனிட் 8ல வரக்கூடிய
தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், ஈஸியா அந்த கொஸ்டினை நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு குழு வச்சு ஈஸியா அடிச்சிடலாம். சில டைம் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தெரிஞ்ச ஆப்ஷனா இருக்கும், 3 ஆப்ஷன் தெரிஞ்ச ஆப்ஷனா இருக்கும். இப்போ 3 ஆப்ஷன் தெரிஞ்ச ஆப்ஷனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, 4 விட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஃப்ரீலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தோம்னா 10 பாத்தை பற்றி எப்படி எப்படிலாம் எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை பத்தி ஒரு கொஸ்டின் நம்ம ரீசெண்டா நடந்த குரூப் 1 கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா, இல்லை அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்ல வீடியோ வேணும்னா நீங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் என்ன பண்றோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ வீடியோவை மறக்காம வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.